28 ஜூலை 2026 ஆண்டின் புதுக்காலம் 17ஆம் வார செவ்வாய். நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்த வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 13, இறை வசனங்கள் 36 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிக்கட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்பொழுது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவை மக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாளில் நீங்கள் சமர்ப்பிக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் என்னுடைய திருப்பலியிலும் மக்கனை ஆண்டவருக்கு முன்பாகவும் ஜெபிக்கின்றேன். இன்று நம்முடைய இந்திய அளவிலால் நாம் கொண்டாடப்படுகின்ற தூய அல்போன்சமானுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இவர் நம்முடைய இந்தியாவின் முதல் கத்தோலிக்க புனிதை ஆவார். கேரளாவின் குடமானூரில் அன்னக்குட்டி என்ற ஒரு பெயரில் பிறந்து சிறு வயதிலேயே தாயை இழந்த அவர் சிற்றன்னையின் அதாவது சித்தியிடம் வளர்ந்தார். திருமணம் செய்ய முயற்சியிலிருந்து தப்பிக்க தனது கால்களை தீயில் சுட்டு கொண்டதால் கடுமையான காயம் ஏற்பட்டது. பின்னர் தனது விருப்பப்படி 1927ஆம் ஆண்டு தூய கிளாரா மடத்தில் சேர்ந்தார். அல்போன்சா என்ற பெயரை ஏற்றார். மட வாழ்வில் ஜெபம், தியாகம், பணிவு ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார். அடிக்கடி நோய்கள், உடல் வேதனைகள், விமர்சனங்கள் ஆகியவற்றை சந்தித்த பொழுது அவற்றை இறைவனின் அன்பும் சிலுவை பங்கும் என்று எண்ணி பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டார். ஆசிரியராகவும் அன்போடு பணியாற்றி பலரின் மதிப்பை பெற்றார். நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்தில் புனித குரியகோஸ் அவரிடம் உரையாடுவதை சபை தலைவி உர்சுலா கண்டதாகவும் மறுநாள் அவருடைய உடல் நிலை அதிசயமாக குணமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவரது ஜபங்களால் பலர் அருள் பெற்றதாகவும் நம்பப்படுகிறது. 1946ஆம் ஆண்டு ஜூலை 28 அன்று இறைவனுடைய சேர்ந்தார். 86ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் யோவானால் முத்தி பெறு பட்டமும் 2008ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்டால் புனிதர் பட்டமும் வழங்கப்பட்டது. இவருடைய வாழ்க்கை துன்பங்களை நம்பிக்கையுடன் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்வதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். உடல் வேதனைகள், நோய்கள், சோதனை அனைத்தையும் இறைவனின் திருவுளமாக ஏற்று விசுவாசத்தில் உறுதியாக வாழ்ந்தவர். அவரைப்போல் நாமும் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை மன தளர்ச்சி இல்லாமல் தாங்கி இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையோடு வாழ்கின்ற பொழுது ஆன்மீக வளர்ச்சியையும் இறைவனுடைய அருளையும் பெற முடியும். இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு நற்செய்தி வழியாக நாம் அடிக்கடி சந்திக்கின்ற மனதை குலைக்கின்ற ஒரு பெரிய கேள்வியாக, கடவுள் நன்மையானவராக இருந்தால் இந்த உலகத்தில் ஏன் இவ்வளவு தீமைகள், அநீதிகள் நடக்கின்றன? நல்லவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது தீயவர்கள் தங்களுடைய அநீதியான வழிகளில் வெற்றி பெற்று கொண்டேதான் போகிறார்களே. கடவுள் ஏன் அதை பார்த்து சும்மா இருக்கிறாரா? அவர் ஏன் தீயவர்கள் உடனடியாக தண்டிப்பதில்லை என்ற பலவிதமான கேள்விகள் நமக்கு இருக்கும். இன்றைய நற்செய்தியில் இயேசுடைய அன்பு சீடர்களுக்கும் இதே சந்தேகம்தான் எழும்புகிறது. அவர் இயேசுவிடம் வந்து ஆண்டவரின் கூட்டத்திற்கு சொன்ன அந்த கோதுமை கலைகளையும் உவமையினுடைய பொருளையும் எங்களுக்கு விளக்குமாறு சொல்லும் என்று கேட்கிறார்கள். இயேசு அவர் அளிக்கின்ற விளக்கமானது நம்முடைய ஆன்மீக கேள்விகளுக்கு பதிலளிப்பது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று
ஆழமான வாழ்வியல் தத்துவத்தையே நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த உவமையில் வருகின்ற ஒவ்வொரு கதாபாத்திரக்கும் மிக தெளிவான குறியீட்டு விளக்கங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இறைவனுடைய இந்த நிதானம் பொறுமையும் தான் விவிலியம் முழுவதும். அதாவது நிலத்தை உரிமையாளர் அந்த களைகளை பிடுங்க வருகின்ற பொழுது வேண்டாம் என்று ஏன் குறிப்பிடுகிறார்கள் என்றால், களைகளோடு நல்ல கோதுமையும் சேர்ந்து பிடுங்கி விடுவதாகவே அறுவடை வரை இரண்டே சேர்ந்தே வளரட்டும் என்று நிதானமாக பதிலளிப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நிதானம் பொறுமையும் தான் விவிலியம் முழுவதும் வெளிப்படுகின்ற எல்லையற்ற இறைவனுடைய இரக்கத்தின் அடையாளம். பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக ஆண்டவர் அழகாக குறிப்பிடுகின்றார். தீயோன் சாவதாக எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, அவன் தன் தீய வழிகளிலிருந்து விலகி மனம் மாறி உயிர் வாழ்வதன் என்றோ எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. ஆம் சகோதர சகோதரிகளை, இறைவன் தீயவர்கள் உடனடியாக அழிக்காமல் இருப்பதற்கான காரணம் அவர்கள் மீது அவர்களுக்கு கோபம் அல்ல என்பதற்காக அல்ல, மாறாக அவர்கள் என்றாவது ஒரு நாள் மனம் மாறி நச்சுத்தன்மைகளுள்ள கலையிலிருந்து நல்ல கோதுமையாக மாற மாட்டார்களா என்ற அவருடைய தெய்வீக காத்திருப்பு தான் அது. ஒருவேளை இறைவன் பாவிகளை உடனுக்குடன் தண்டிப்பவராக இருந்தால் என்று திருச்சபையை கட்டி எழுப்பிய புனித பவுலோ மாபெரும் மறை வளரான அகஸ்தினாரோ நமக்கு கிடைத்திருக்க மாட்டார்கள். இறைவனின் பொறுமை என்பது நமக்கான மனமாற்றத்தின் காலம். அதே நேரத்தில் தீமைக்கு முடிவே இல்லை என்று நினைத்து விடக்கூடாது. பூமி 2ஆம் பகுதி இறுதி தீர்ப்பின் நீதியை எச்சரிக்கிறது. உலக முடிவு என்னும் அறுவடை நாளி வானதூதர்கள் அனுப்பப்படுவார்கள் என்றும், பிறரை பாவத்தில் விழ செய்த இடர்களுக்கும் நெறிகெட்டு வாழ்ந்த கலைகளுக்கும் பிரிக்கப்பட்டு எரியும் சூளையில் தள்ளப்படுவார்கள். அதே வேளையில் தீமை நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்ட நீதி உள்ளவர்கள் தங்களுடைய தந்தையின் அரசில் கதிரவனைப் போல் ஒளி வீசோ என்று இயேசு வாக்குறுதி தருகின்றார். ஆக இந்த இறை வார்த்தையை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு கொடுத்து வாழ வேண்டும். முதலில் நமக்கு அடுத்திருப்பவர்கள் கலைகள் என்று தீர்ப்பிடுவதை நிறுத்த வேண்டும். மனிதர்களாகி நாம் பிறருடைய விதித்தொற்றத்தை அவர்களுடைய தற்காலிக தவறுகளை பார்த்துவிட்டு அவர்கள் கெட்டவர்கள் அழிந்து போவார்கள் என்று எளிதாக முத்திரை குத்தி விடுகிறோம். ஆனால் மனித இருதயங்களில் ஆழத்தை அறிந்தவர் இறைவன் மட்டுமே. ஒரு மனிதன் எப்பொழுது வேண்டுமானாலும் கடவுளுடைய அருள நல்ல கோதுமையாக மாற முடியும் என்ற விசுவாசத்தோடு அன்பு செய்யவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் நாம் பழக வேண்டும். இரண்டாவது, நாம் வாழ்ந்த உலகம் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு வயல். நம்முடைய குடும்பத்தில் நாம் வேலை செய்கின்ற இடத்தில், ஏன் நம்முடைய திரு அவையிலும் கூட நன்மைகள் தீமைகள் கலந்தேதான் இருக்கும். சுற்றிலும் இவ்வளவு தீமைகள் இருக்கிறது, நான் மட்டும் ஏன் நேர்மையாக வாழவே என்று சோர்ந்து போகக்கூடாது. மண்ணுக்குள் இருக்கும் கோதுமை செடி தன்னை சுற்றியுள்ள கலைகள் நெருக்கடிக்கு மத்தியிலும் தன் வளர்ச்சியை நிறுத்துவதில்லை. அது கதிர்விட்டு நற்கனிகளை தருகிறது. அதுபோல நாமும் இந்த உலக பாவங்களுடைய நடுவில் இருந்தாலும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக நல்ல கோதுமைகளாக வாழ அழைக்கப்படுகின்றமாக. தீமை நடுவில் நன்மையை விதைக்கின்ற நல்ல கோதுமை செடிகளாக வாழ தேவையான பலத்தை வேண்டி இறைவனிடத்தில் ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் அளித்த அனைத்து ஆசீர்வாதத்திற்காகவும் கடந்த இரவு எங்களோடு பயணித்து எங்களுக்கு தேவையான அன்பின் அமைதியை, சமாதானத்தை, நல்ல உறக்கத்தை வழங்கியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். கோதுமையும் கலைகளும் பூமியின் வழியாக உமது எல்லையற்ற பொறுமையுடன் இரக்கத்தையும் எங்களுக்கு உணர்த்தியதிலே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை வழிபடுகின்றோம். ஆண்டு நாங்கள் வாழ்கின்றது உலக வயலில் அநீதிகளும் தீமைகளும் எங்களை சூழ்ந்திருக்கின்ற பொழுது நாங்கள் நம்பிக்கையில் சோர்ந்து போகாதபடி உடைய தூய ஆவியாருடைய பலத்தை எங்களுக்கு தந்திரலும். அன்பு இயேசுவே, தூய அல்பான்சோடைய வாழ்க்கை துன்பங்களை நம்பிக்கையுடன் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தந்தீரே. அவர் தம் வாழ்வில் சந்தித்த அனைத்து உடல் வேதனைகளும், கடுமையான நோய்கள் மற்றும் சோதனை அனைத்திலுமே இறைவனாகிய உமது திருவுளவமாக ஏற்றுக்கொண்டு இறுதி வரை நம்பிக்கையுடன் வாழ்ந்தாரே. அவரை போன்று எங்களுக்கும் தேவையான சிறிதளவு அந்த நம்பிக்கையை தந்தரலும். அவரை போல் நாமும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு துன்பத்தையும் சிலுவையும் மனத்தளர்ச்சி இல்லாமல் தாங்கிக் கொள்ள எங்களுக்கு உமது ஆவியின் பலத்தை தந்தரலும்.
சுற்றிலும் நோய்களும் சோதனைகளும் எங்களை நெருக்கினாலும் நாங்கள் எதற்கும் அஞ்சாமல் உம்மீது நம்பிக்கையுடன் வாழ்கின்ற பொழுது எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியும் உன்னத இறையருளையும் பெற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுமாறு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களினாலும் தவறான வார்த்தைகளினாலும் நாங்கள் பிறருக்கு இடரலாக மாறி உமது பார்வையில் கலையாக நிற்காதபடி இன்று எங்களை காத்துக்கொள்ளும். விதைகளை நல்ல விதைகளாக விதைத்திருக்கிறீர். நாங்கள் உமது வார்த்தையின்படி வாழ்ந்து நீதியின் வழியில் நடந்து இறுதி நாளில் உமது விண்ணரசின் கதிரவனைப் போல் ஒளி வீச செய்தரலும். எங்களுடைய தவறுகளை மன்னித்தரலும். நாங்கள் மனம் மாற நீர் தந்திருக்கின்ற இந்த அருள் நாளை நாங்கள் நன்றியுடன் நினைத்து அதற்கு ஏற்றாறு வாழ்கைகளுக்கு உதவியாக வாரும். நாங்கள் அடித்திருப்பவர்களை குற்றப்படுத்தாமல் உமது இரக்கமுள்ள கண்களோடு எல்லாரையும் பார்த்திட எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த வாரம் இந்த நாள் முழுவதும் உமது பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் இருப்பதாக. நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற அனைத்து பிள்ளைகளையும் மன்றாடுகின்ற அனைத்து தேவைகளையும் உடனிருந்து நீரே எங்களுக்கு வரங்களினால் நிரப்பியறலும். ஆண்டவரை, துறவர சபையில் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் ஏற்படுகின்ற அனைத்து சவால்களையும் போராடி எதிர்கொள்கின்ற ஒரு நல்ல துறவையாக அவர்களை மாற்றி தேவையான உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அவர்கள் கழித்து தேவ அழைத்தல் மீண்டும் வலிமை பெற்றிருக்க அவருடைய வாழ்க்கையில் உண்மையை உமது திருவிழத்தை நிறைவேற்றுகின்ற அனைத்து நற்பணிகளையும் எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் கர்ப்பம் இல்லாமல் உமது அன்பின் சாட்சிகளாக வாழ்ந்திட அனைத்து குருக்களையும் கன்னியர்களையும் பொது நிலையர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தியறலாம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.